Hello, greetings to you my dear friends. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா CTET நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படி நான் முழுசா நம்புறேன். பார்க்காதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருந்தாலும் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்க எல்லாருக்கான டவுட்ஸுமே இந்த வீடியோவில் கிளாரிஃபை ஆகிடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதான் வந்துட்டு நம்ம CTET-ஓட அஃபிஷியல் வெப்சைட். இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் நோட்டீஸ் CTET February 2026 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துட்டாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து அப்ளை ஃபார் CTET February 2026 இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து நீங்கள் பாட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ வரைக்கும் என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, CTET வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட வரைக்குமே சார் இந்த பேப்பர் வந்து தமிழில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டே லாங்குவேஜ் தான், ஹிந்தி இங்கிலீஷ். ஓகேங்களா, நமக்கு வந்து தமிழ் இருக்குது, நம்ம வந்து தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் கொஷின் பேப்பரும் வரும். ஆனால் நமக்கு வந்து மீடியம் ஆஃப் பேப்பர் வந்து தமிழ் வரவே வராது, ஒன்லி இன் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட ஒரு டவுட் வந்து சார் நம்ம ஸ்டேட் டெட் எக்ஸாம் மாதிரியே இந்த CTET சென்ட்ரல் டெட் எக்ஸாமும் பாஸ் பண்ணால் வேலையா, வேலைனா எந்த மாதிரி ஸ்கூலில் சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் முன்னாடியே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன். CTET பாஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு யாருமே ஒரு கேரண்டீட் வேலை கிடையவே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி, உங்களோட எலிஜிபிலிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ சைனிக் ஸ்கூல்ஸ் இருக்குது, கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்மி ஸ்கூல்ஸ் இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல், இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அதாச்சும் CBSE கரிக்குலமாக வச்சுருக்க ஸ்கூல்ஸில் எல்லா இடத்துலையும் நீங்கள் CTET வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. அது ஒரு ஸ்கூலை பொறுத்து மாறும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சைனிக் ஸ்கூலில் ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போயிருந்தேன். அங்கே வந்துட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மல்டிபிள் ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அவங்களுமே சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து CTET பாஸ் பண்ணிட்டோம் நமக்கு கொடுத்துருவாங்கன்னு கிடையாது. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். வரவங்க எல்லாருமே CTET-ல பாஸ் பண்ணி நிறைய மார்க் இருக்கிறவங்க தான் வருவாங்க. ஸோ CTET-ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய மார்க்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பயங்கர வெயிட்டேஜான ஒரு விஷயம் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 years 15 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி அதாச்சும் CTET மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே உங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து குறிப்பாக CBSE ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அதுலேயும் நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு அதாச்சும் 10th 12th எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலே ஒரு வருஷத்துக்கு ஒரு மார்க் அவங்க வந்து தருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூவில் ஆட் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு தான் அவங்க வந்து வேலை கொடுக்கறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரொம்ப வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. மேபி உங்களுக்கு மார்க்ஸ் நிறையா இருந்தாலுமே அவ்வளோவா வந்துட்டு அவங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து CTET இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை பார்ப்போம். உங்களோட மேஜரான 2 டவுட் நான் கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, நான் உங்களோட எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சில நேரத்தில் நான் முன்னாடியே சொன்னதான், நான் வந்து யூடியூப் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணலன்னா என்னோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பருமே கீழே தான் கொடுத்துருக்கேன். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் CTET February 2026 டியூரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 27/11 அதாச்சும் ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியே. 18/12 வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ ரொம்ப லாஸ்ட் டேட் வரைக்கும் போயிடாதீங்க, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் அதான் சொல்லியிருக்காங்க 11:59 PM 12 மணி வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபீஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் தான் நமக்கு வந்து டைம் இருக்குது. டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இப்போவே சொல்லிட்டாங்க 8th February. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்டர்ஸ் வந்து 3 இடம் தான் கொடுத்துருக்காங்க, 3 டிஸ்ட்ரிக்ட் தான். அது எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் கன்னியாகுமரிலாம் இருக்கேன், உங்களுக்கு வந்து ட்ரிவேண்ட்ரம் பக்கம், எனக்கு மதுரை தூரம்னா நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க எங்கே வந்து சென்டர் கொடுக்கலான்ட்டு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 3 சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாகவே இந்தியா ஃபுல்லாகவே ஒரு 236 சிட்டிஸ் மட்டும் தான் இவங்க சென்டர்ஸ்க்குன்னு அலாட்கேட் பண்ணிருக்காங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் வெறும் 3 இடம் தான். ஸோ நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க, இன்கேஸ் வந்து எனக்கு வந்து பெங்களூர் பக்கம் சார், நான் ஹோசூர் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எப்படின்னு பார்த்து யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பெங்களூர்னா பெங்களூரில் எங்கே போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது, அதுக்கு நம்ம மதுரையை சூஸ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் முன்னாடியே போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு சில டிஃபிகல்ட்டி CTET-ல இருக்குது. இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இவங்களோட சிலபஸ் வந்து CBSE தான் இந்த எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுறாங்க.
ஸோ நார்மல் நம்ம ஸ்டேட் டெட் எக்ஸாமே டஃப் தான், நான் டஃப் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அதுக்கான ஒரு ஹார்ட்னஸ் இருக்குது, அதை விட ஒரு படி மேலே இருக்கும். அது இல்லாமல் இதில் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதே பெடகாஜி. உங்களோட பிஎட் சிலபஸை இவங்க வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. நீங்கள் படிக்கிறப்ப அச்சா பிஎட் அப்போவே நல்லா படிச்சிருக்கலாம்ப்பா அப்படிங்கிற லெவலில் பிஎடை பேஸ் பண்ணுறா. இப்போ மேக்ஸ்லையுமே பெடகாஜி கொஷின்ஸ் ஒரு 10 கேட்டுருவாங்க. 30 கொஷின்னா இப்போ நம்ம டெட்டெல்லாம் 30 மேக்ஸ்னா மேக்ஸ்லேருந்து மட்டும்தான் கேட்பாங்க. இவங்க வந்து 30 மேக்ஸ்னா அதில் 10 கொஷின் மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற பெடகாஜி, அதாச்சும் நம்ம பிஎட்டில் படித்ததுலேருந்து கேட்பாங்க. இதே மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட்டுமே. இப்போ லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலுமே அதே மாதிரி தான். அதனால் இவங்க வந்து இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிக்கு எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் தராங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை இன்னும் டெப்த்தாக பார்ப்போம். ஸோ நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதான் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க வந்து வழக்கமாக பேப்பர் 1 தான் முன்னாடி வைப்பாங்க. இவங்க ஒரு உல்ட்டாவாக வைக்கிறாங்க. பேப்பர் 2 மார்னிங் 9:30 AM to 12 noon வரைக்கும் நடக்கும். இது வந்து 2.5 மணி நேரம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஈவினிங் 2:30 PM 5 PM. அதே மாதிரி இன்னொரு ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கிறது வந்துட்டு என்னன்னா, சார் இது வந்து 2 பேப்பருமே எழுதலான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பிஎட் முடிச்சிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு யூஜி படித்தேன், 12th முடிச்சேன், நான் யூஜி படித்தேன், யூஜி படித்து நான் பிஎட் படிச்சிட்டேன். இப்போ நான் எத்தனை பேப்பர் எழுதலாம்? பேப்பர் 1 மட்டும் தான் எழுத முடியுமா? பேப்பர் 2ம் எழுதலாமா சார் அப்படின்னா, நீங்கள் வந்து பேப்பர் 2 மட்டும்தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எழுத முடியும். நீங்கள் பேப்பர் 1 எழுத முடியாது. ஏன் சார் அப்படின்னா, பேப்பர் 1க்கு நீங்கள் வந்து டிடிஎட் படிச்சிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங், அதுவுமே நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து பேப்பர் 1. இப்போ வந்து நீங்கள் டீச்சர் ட்ரைனிங்கும் படிச்சிருக்கேன் சார், நான் சொல்ல பிஎடும் படிச்சிருக்கேன், அதாச்சும் அதுக்கு நல்ல ஒரு யூஜியும் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே எழுதலாம். இன்கேஸ் நான் இல்லை சார், நான் யூஜி முடித்தோடனே பிஎட் பண்ணேன், இப்போ நான் பிஜி பண்ணுறேன், யூஜி பிஎட் தான் சார் என்னோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் 2 மட்டும்தான் எழுத முடியும். பேப்பர் 1 எழுதவே முடியாது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்பமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கேட்கும், நீங்கள் வந்து இது 2 பேப்பருக்கு அப்ளை பண்ணுறீங்களா என்னன்ட்டு. அப்படி நீங்கள் ஃபார் போத்துன்னு கொடுத்தீங்கன்னா டிடிஎடுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா பேப்பர் 2 மட்டும்தான். ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 8th February. திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஜென்ரல் ப்ரொசீஜர் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம லாகின் பண்ணி என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க ஃபீஸ் கேட்டகரி. இப்போ ஜென்ரல் ஓபிசி நான் கிரிமி லேயராக இருக்கீங்க அப்படின்னா ஒன்லி பேப்பர் 1 பேப்பர் 2க்கு 1000 rupees. அதுவே வந்து எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்னா 500 rupees. நீங்கள் 2 பேப்பர் எழுதுறீங்க அப்படின்னா 1200 600 வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது இல்லாமல் ஜிஎஸ்டி அஸ் அப்ளிகபிள் வில் பி சார்ஜ்டு பை த பேங்க். கொஞ்சம் அமௌண்ட் வந்து பேங்க் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்போயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்லி பை ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டவுன்லோடிங் ஆஃப் கன்ஃபர்மேஷன் பேஜ், இது வந்து ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் நம்ம எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் பேஜை தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு இருக்க ஒரே எவிடன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டோங்கிறதுக்கானது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இருக்கிற எல்லா ப்ரூஃப்மே நீங்கள் எந்த அளவுக்கு பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது தான். முடிஞ்சால் டிரைவில் அப்லோட் பண்ணி வச்சுருங்க, ஃபோன்லையுமே பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன மோட்லலாம் சேவ் பண்ண முடியுமோ எல்லா மோட்லையுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் சாட்டிஸ்ஃபை ஹிஸ் ஹர் எலிஜிபிலிட்டி பிஃபோர் அப்ளையிங். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா எலிஜிபிலிட்டிலையும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் என்ட்ரு பண்ணுறப்ப எல்லா பர்டிகுலர்ஸுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்பட்டு பண்ண வேண்டாம். நெட் சென்டர் போய் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன், இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும், எந்த ஒரு ஆஃப்லைன் மோடுமே கிடையவே கிடையாது. அடுத்து கரெக்ஷன் அப்டேஷன் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து ஆன்லைன் கரெக்ஷன் பேஜ் ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் அந்த அளவுக்கு ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுறப்பவே மோஸ்ட்லி கரெக்டாக பண்ணிவிடுங்க, அது நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபர் சைட். ஓகே, அதுக்கப்புறம் நோ சேஞ்ச் வில் பி அக்செப்டட் த்ரூ ஆஃப்லைன் மோட் அதான் சொல்லிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பானுங்க இந்த சிபிஎஸ்சிலாம். அதனால் முடிஞ்ச அளவு இவங்கள்ட்ட நம்ம கரெக்டாக இருக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். பேப்பர் 2 தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க, பேப்பர் 1. அதுக்கப்புறம் பிஃபோர் அப்ளைங் உங்களோட லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் எடுத்து வச்சுக்கோங்க. இது 2 தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி, இது பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பியரிங் இன் CTET. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 12th நீங்கள் படிச்சிருக்கணும். 12th படித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஜி டிகிரியில் மினிமம் 50% இருக்கிறது நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி
ஸ்டேட் வைஸ் மாறும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இப்போ கேவி ஸ்கூலில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியான ரூல்ஸ் இருக்கும். அதுவே வந்து நீங்கள் நார்த் இந்தியா, பெங்களூர் மற்ற இடத்துக்கு போகிறப்ப ஸ்டேட் பை ஸ்டேட் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறும். இப்போ நான் தமிழ்நாடு சைனிக் ஸ்கூலில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவு லிபரலாக இருந்தாங்க, கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக இருந்துச்சு. அதுவே அங்கே நிறைய பேர் வந்து நாங்கள் நார்த் இந்தியாலாம் போனோம், அங்கே இந்தளவுக்கு டிரான்ஸ்பரன்சியாகவே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இன்கேஸ் அந்த சைனிக் ஸ்கூல் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அந்த இன்டர்வியூ ப்ரொசீஜர் எப்படி இருந்துச்சு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அதுக்கான வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வாங்க இதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டால் நீங்கள் பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th முடிச்சுட்டு நீங்கள் டிடிஆரில் நல்ல மார்க் இருந்தாலே போதும். அதாச்சும் மினிமம் நீங்கள் 50% இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரிக்கு சொல்கிறேன். கேட்டகரி வைஸ் அதுக்கப்புறம் அவங்க ரிலாக்ஸேஷன் தருவாங்க, ஒரு 5 to 10% ரிலாக்ஸேஷன் தருவாங்க. நீங்கள் 50 to 60% வச்சுருக்கீங்க அப்படின்னா சேஃபர் சைடில் இருக்கீங்க. அதுவே பேப்பர் 2க்குன்னு வந்துட்டிங்கன்னா 12th, அதுக்கப்புறம் யூஜியில் மினிமம் 50%, அதுக்கப்புறம் பிஎட் நீங்கள் குவாலிஃபைடு ஆகிருக்கணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பாயிண்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. லேட் டவுன் இன் த recruitment rules for the teachers by the appropriate government where the school is situated or the recruitment rules for the teachers of Kendriya Vidyalaya Sanganadan or Navodaya Vidyalaya Samiti. ஸோ இவங்களை பொறுத்து அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் சாட்டிஸ்ஃபை ஹிஸ் ஹர் எலிஜிபிலிட்டி பிஃபோர் அப்ளைங். இதான் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். as notified in NCTE relaxation up to 5% in qualifying marks, அதாவது CTET மார்க்ஸில் such as SC, ST, OBC differently able இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் ஆஃப் CTET பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கிளாஸ் 1st to 5th வரைக்கும். அடுத்து பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா கிளாஸ் 6th to 8th வரைக்கும். நீங்கள் வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறப்ப 8th வரைக்கும் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் உங்களை வந்து 10th எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியும் வந்து உங்களை கூடிய சீக்கிரம் அலோவ் பண்ணிருவாங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரமே போர்டு எக்ஸாம் எடுக்க விட்டுருவாங்க. அப்போ உங்களுக்கு சேலரியுமே இன்க்ரீஸ் ஆகும். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th 12th எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கூலோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக எடுப்பாங்க. நமக்கு எப்படி வந்து ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கோ அது மாதிரி இவங்களுக்கு வந்து 11th 12th ஒரு எக்ஸாம் கிடையாது. மோஸ்ட்லி இவங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ஆக்குவாங்க. இல்லைனா டைரெக்டாகவே வந்து இவங்க பெர்மனன்ட் போஸ்ட்டுனே அட்வர்டைஸ்மெண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வரும். நீங்கள் அதில் செக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நியர்பையாக இப்போ நம்ம சவுத் இந்தியனில் நிறைய கேந்திர வித்யாலயாஸ் இருக்குது, சைனிக் ஸ்கூல்ஸ் இருக்குது, நான் சொன்ன மாதிரி ஆர்மி ஸ்கூல்ஸ் இருக்குது, மிலிட்ரி ஸ்கூல்ஸ் இருக்குது. அவங்க போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வேண்டாம் நீங்கள் 11th 12th எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். CTET பார்த்தீங்கன்னா 8th வரைக்கும் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. இது வந்து பேப்பர் 1க்கு சைல்டு டெவலப்மெண்ட் நம்ம ஸ்டேட் டெட் எக்ஸாம் மாதிரியே தான் 30 டோட்டலாக 150 மார்க்ஸு. ஆனால் இவங்க வந்து 2.5 மணி நேரம் தான் தராங்க. ஓகே, அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாங்குவேஜ் கோடில் நம்ம தமிழும் இருக்குது 17. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா இதே தான் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி கம்பல்சரி 30 MCQs. அடுத்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸ் 60 MCQs. முன்னாடியே நம்ம ஸ்டேட்டில் இருக்க மாதிரி தான். அடுத்து சோஷியல் ஸ்டடீஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். ஸோ இதுலேயே 2 வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்குமே அதே 60 MCQs தான். அடுத்து லாங்குவேஜ் 1 கம்பல்சரி, லாங்குவேஜ் 2 கம்பல்சரி. லாங்குவேஜ் 1 இங்கிலீஷ் எல்லாருக்குமே கம்பல்சரி. அடுத்து லாங்குவேஜ் 2 நம்ம சூஸ் பண்ணுறது தான். மேபி தமிழ் எந்த லாங்குவேஜ் வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எனி அதர் டீச்சர்ஸ் எய்தர் 4 or 5 150 MCQs அதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே காமன் தான். அடுத்து டெஸ்ட் ஐட்டம்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ் வில் ஃபோக்கஸ் ஆன் கான்செப்ட், ப்ராப்ளம் சால்விங், பெடகாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த பெடகாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இவங்க மோஸ்ட்லி கவர் பண்ணுவாங்க. பெடகாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்னா பிஎட் புக்ஸ் உங்கள்கிட்ட எங்கேயாவது பழசாக இருக்கும், நிறைய பேர் வாங்காமல் கூட இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் CTETக்கு தேவைப்படுற புக்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. பெடகாஜி தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ பெடகாஜியை நீங்கள் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஆஃப் த கொஷின் பேப்பர் இதுதான் இங்கே குறிப்பாக சொல்லிட்டாங்க பாருங்கள். மெயின் கொஷின் பேப்பர் ஷால் பி பைலிங்குவல், ஹிந்தி இங்கிலீஷ், அவ்வளோதான். ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழ்லையோ வேறு எந்த லாங்குவேஜ்லையுமே இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம தமிழ் சூஸ் பண்ணிட்டோம்னா தமிழ் மட்டும் நமக்கு தமிழில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் மார்க்ஸ் அண்ட் அவார்ட் ஆஃப் CTET சர்டிஃபிகேட் as per NCTE as a person who scores 60%.
CTETல நீங்கள் 60% மேலே ஸ்கோர் பண்ணிட்டீங்க, அதாவது 60% பார்த்தீங்கன்னா 150க்கு 90 மார்க்ஸ் தான் இவங்க வந்து பேஸாக வச்சுருக்காங்க. நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதில் ஒரு 5% ரிலாக்ஸேஷன் பண்ணி 82 மார்க்ஸ் குறைச்சாங்க. ஸோ இவங்க வந்து 60%, ஸோ 90 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவலையே இல்லை, நீங்கள் பாட்டு ஜாலியாக இருக்கலாம். 90 மார்க்ஸு கீழே ஒரு சில ஸ்டேட் 5% ரிலாக்ஸேஷன் தருவாங்க, அது அந்தந்த ஸ்கூல்ஸை பொறுத்தது, நம்ம கையில் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், கவர்மெண்ட், லோக்கல் பாடிஸ், கவர்மெண்ட் எய்டட் அண்ட் அன்எய்டட்னா நீங்கள் ப்ரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸுமே நீங்கள் ஒன்ஸ் இதை குவாலிஃபைடுனா உங்களுக்கு ஒரு கெத்து தான். நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாலே மேக்ஸிமம் உங்களை வந்து இன்டர்வியூ இல்லாமலே செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. CTETோட பவர் அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு சில நேரத்தில் சூஸ் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ப்ரைவேட்டில் மேபி இவங்க வந்து உடனே போயிடலாம். ஏன்னா CTET பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஃபார் லைஃப் டைம். மேபி நீங்கள் எழுதணும்னு நினச்சி நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம், அதில் மார்க் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரிஜினல் ஃபஸ்ட்டு வாங்கின சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வரைக்கும் வேலிட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா should give weightage to CTET scores in the recruitment process. However, qualifying the CTET would not confer a right on any person. முக்கியமான பாயிண்ட், ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. on any person for the recruitment employment as it is only one of the eligibility criteria for the appointment. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். should give weightage, அதாச்சும் CTET ஸ்கோர்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூல்ஸுக்கு நீங்கள் வந்து வெயிட்டேஜ் கொடுக்கலாம். CTET ஸ்கோர்ஸுக்குன்னு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வெயிட்டேஜ் கொடுக்கலாம். ஹவவர் குவாலிஃபைங் த, இப்போ நான் CTET பாஸ் பண்ணிட்டேன் சார், டெட்டு மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சு எடுத்துருவாங்களா? ஆனால் கிடையவே கிடையாதுங்க தான் தெளிவாக சொல்லிருக்காங்க. CTET would not confer a right எந்த ஒரு பர்சனுக்கும், ஆன் எனி பர்சன், எந்த ஒரு பர்சனுக்குமே இவர் CTET பாஸ் பண்ணிட்டாருங்க இவங்களுக்கு வேலை கொடுங்க சொல்லவே மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபார் ரெக்ரூட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் இட் இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த, அதாவது இதுவும் வந்து ஒன் ஆஃப் த எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா. நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டியை நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா வச்சுருக்காங்க, ப்ரொசீஜர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு அவங்க கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஸோ CTET பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஆனால் இதனால் எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் கிடையாது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், CTET இட்ஸ் அ எலிஜிபிலிட்டி எக்ஸாம், இட் இஸ் நாட் அ ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம். சரிங்களா? ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்னா தான் நமக்கு வேலை கன்ஃபார்ம், இதில் வேலை கன்ஃபார்ம் கிடையாது, ஆனால் நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். ஓகே, அதுக்கப்புறம் வாங்க, இப்போ நீங்கள் நினைக்கலாம் எந்தெந்த ஸ்கூல்ஸை சார் நம்ம வந்து போக முடியும் அப்படின்னா, அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகபிலிட்டி. இது எல்லாமே இவங்களோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேருந்து தான் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு எந்தெந்த ஸ்கூல்ஸ்ன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கேந்திர வித்யாலயா ஸ்கூல், அதுக்கப்புறம் நவோதயா ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் டிபேட்டியன் ஸ்கூல்ஸ், சென்ட்ரல் டிபேட்டியன் போயிட்டாங்க எக்ஸெட்ரா. இதே மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக CBSE கரிக்குலம் இருக்க ஸ்கூல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்ரா, நாகர் ஹவாலி, இந்த மாதிரி யூனியன் டெரிட்டரி அவங்க தனியாக வந்து ஒரு சிலபஸ் வச்சுருக்காங்க, அவங்க ஸ்கூல்ஸ்லேயும் நம்ம வந்து போகலாம். அதுக்கப்புறம் அன்எய்டட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நம்ம முன்னாடியே சொன்னது தான், அங்கேயுமே நீங்கள் வந்து சேரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓன்ட், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் நான் CTET பாஸ் பண்ணிட்டேன், ஸ்டேட் டெட் எக்ஸாமில் பாஸ் ஆகலை, நான் குவாலிஃபை ஆகலை, CTET மார்க்கை வச்சு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில், அதாச்சும் நம்ம ஸ்டேட் ஸ்கூல்ஸில் நான் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் ஆக முடியுமா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவங்க வச்சுருக்கிறது CBSE கரிக்குலம், அதுலேயும் இவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, ஸ்கூல்ஸ் ஓன்ட் அண்ட் மேனேஜ்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் பாடிஸ் அண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் தெளிவாக சொல்லிட்டுருக்காங்க. ஷால் கன்சிடர் த டெட் கண்டக்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். இவங்க வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற அந்த டெட் எக்ஸாமை தான் கன்சிடர் பண்ணுவாங்க, CTET கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா CBSE கரிக்குலம் நம்ம CTET. இந்த ஸ்டேட் டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட தமிழ்நாடு கரிக்குலம். ஸோ இவங்களோட தமிழ்நாடு கரிக்குலம்க்கு டீச் பண்ணுற டீச்சர்ஸ் தான் இவங்களுக்கு வேணும். CBSE கரிக்குலம் தெரிஞ்ச டீச்சர்ஸ் ஓகே தான், இதை விட ஒரு ஸ்டெப் மேலே நம்ம சொல்லலாம். ஸோ இருந்தாலும் நம்ம ஸ்டேட்டில் ஒரு டெட் எக்ஸாம் ஆல்ரெடி இருக்கிறப்ப CTET எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்வேலிட் தான், அன்வேலிட். நம்ம ஸ்டேட்டில் சொல்கிறேன், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சேர்றதுக்கு நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது, நம்ம CTETல பாஸ் பண்ணியிருந்தாலும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தான் வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க கண்டக்ட் பண்ணுற டெட் எக்ஸாமில் மட்டும்தான் பாஸ் பண்ணி ஆகணும். இன்கேஸ் இவங்களே சொல்லிருப்பாங்க, however a state government can also
consider the CTET if it decides not to conduct the state TET exam. இப்போ வந்து இவங்க மேபி டிசைட் பண்ணாங்க எதுக்குப்பா இந்த எக்ஸாம்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சா இவங்க வந்து இந்த ஸ்டேட் டெட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு சில ஸ்டேட்டில் வந்து அப்படி கேன்சல் பண்ணிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கேன்சல் பண்ணிட்டா CTET எக்ஸாமை கன்சிடர் பண்ணப்படும். அது வரைக்கும் CTET எக்ஸாம் ஸ்டேட்டில், அதாச்சும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போக முடியுமா அப்படின்னா போக முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு அஃபிலியேட்டட் பைலாஸ், அதுக்கப்புறம் இதெல்லாமே ஜென்ரல் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேலிடிட்டி பீரியட் ஆஃப் CTET இதான் நான் சொன்னேன் ஃபார் லைஃப் டைம். உங்களுக்கு வந்து என்டையர் லைஃப் டைம் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து இது வேலிட் தான். இதை வச்சு நீங்கள் எப்போனாலுமே ஸ்கூல்ஸில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்ஸ் த சென்டர் ஒன்ஸ் அலாட்டட் அது வந்து மாற்றவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு தான் வரும். அதுக்கப்புறம் இதெல்லாமே நான் சொல்லிட்டேன் 1200 rupees இதெல்லாம். அடுத்து வெரிஃபிகேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி. இட் இஸ் நோட்டட் டு கேண்டிடேட் ஹேஸ் பின் அலோட் டு appear in the central teacher eligibility test. It does not imply that candidates eligibility has been verified. அதாச்சும் நீங்கள் CTET எக்ஸாம் எழுதுறதுனால உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து வெரிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபர்னிஷிங் ஆஃப் ஃபால்ஸ் ராங் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்துடும், டிஜிலாக்கரில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ CBSE பார்த்தீங்கன்னா உங்களோட 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ரிசல்ட்டே டிஜிலாக்கரில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் டிஜிலாக்கர் மொபைல் ஆப்பில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆஃப் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் OMR ஷீட் ஆன்சர் கீ வந்து நீங்கள் வேணுன்னா வந்துட்டு வாங்கி பார்க்கலாம். அதுக்கு வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிஸ்கிரைப்டு ஃபீ வந்து 1000 rupees அஸ் அ ப்ராசஸிங் சார்ஜ். நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே வந்து நீங்கள் ஜஸ்ட் OMR வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 500 rupees நினைக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ வர்றப்போ உங்களுக்கு வந்து இதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். அடுத்து லீகல் ஜூரிஸ்டிகேஷன் இதெல்லாம் வந்துட்டு டெல்லி கீழே தான் வரும், CBSE டெல்லி. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து சிலபஸ் தான். இதில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் என்ன சிலபஸ் இருந்துச்சோ சேம் சிலபஸ் இந்த வருஷமும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் இயர் மேபி மாற்றலாம், புது சிலபஸ் வரலாம், புது NCERT வைக்கலாம். ஸோ அதனால் நமக்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா போன வருஷம் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸையும் நம்ம பார்த்துட்டு போனாலே நமக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் தட்டி தூக்கிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் வேணும் சார் CTET ரிலேட்டடாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்னா மறக்காமல் கேளுங்க. நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்ளிகேஷன், அதை கரெக்டாக பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான லைஃப் கண்டிப்பாக மாறப்போகுது. நல்ல எஃபோர்ட் கொடுத்து படிங்க. ஜஸ்ட் 2 months தான் இருக்குது. ஓகே, பாய் பாய், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.